அடுத்த 5 வருஷத்துல கோயம்புத்தூரோட லேண்ட்ஸ்கேப்பே மாறப்போகுது. எஸ், லாஸ்ட் வீக் தமிழ்நாடு கவர்மெண்டோட கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 56,000 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. இதை ஒரு 4 பிரிவுகளா பிரிக்கலாம். முதல் விஷயம், கோயம்புத்தூர் இப்ப இருக்க சிட்டி லிமிட் 3 மடங்கா மாறப்போகுதுன்னா நம்ப முடியுங்களா? ஆமாங்க. வெறும் இப்ப இருக்கிறது 690 ஸ்கொயர் கிலோமீட்டரா இருக்கிறது 1500 ஸ்கொயர் கிலோமீட்டரா மாறப்போகுது. இப்ப இருக்க கரண்ட் அர்பன் பாப்புலேஷன் 3 மில்லியன்ல இருந்து 6 மில்லியனா மாறப்போகுது. அப்ப இப்ப நம்ம எதை கோயம்புத்தூர் சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அது 3 டைம்ஸா வளரப்போகுது. சோ இதுக்கு தேவையான கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி அவினாஷி ரோட்ல இருக்கக்கூடிய 10 கிலோமீட்டர் எலிவேட்டட் ரோடு ஸ்டார்டிங் ஃப்ரம் அண்ணா சாலையில ஆரம்பிச்சு நீலாம்பூர் வரைக்கும். அடுத்தது புதுதா வரக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம். அடுத்த எக்ஸ்பான்ஷன்றது நம்ம சூலூர்ல வரக்கூடிய புதிய ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் காரிடார் கிட்டத்தட்ட 260 ஏக்கர்ல இருந்து 400 ஏக்கர் வரைக்கும் வரப்போகுது. ஸோ நமக்கு கனெக்டிவிட்டிக்கு மெட்ரோ ட்ரெயின் திட்டம், எலிவேட்டட் ரோட், ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா புதிய வேலை வாய்ப்பா டிஃபென்ஸ் காரிடார். அது இல்லாம கரண்ட் ஐடி ஸ்பேஸ் மட்டும் 30 லட்சம் சதுரடி டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அடுத்த 5 ஆண்டுகள்ல கோயம்புத்தூர் நீங்க நம்ப முடியாத அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட போகுது. ஸோ இதே மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணீங்க.